உயர்மன பரிணாமம் தொடர்கிறது. இருதலை கொல்லி நிலையில் பரிணாம வழிகாட்டிகள் மற்றும் சூழல் இடைவெளி. இரண்டாவது கட்டத்தில் இறுதி நிலையில் ஏற்பட்ட ஒரு இருதலை கொல்லி நிலையை ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் சரி செய்ய முயன்றபோது மூன்றாவது கட்டம் தொடங்கியது. தங்களுடைய பரிசோதனையை முயற்சிகளில் கீழ்நிலை உணர்வு மற்றும் உணர்வற்ற நிலை ஆகியவற்றிலிருந்து கட்டுக்கோப்பான எதிர்ப்பு வந்தபோது முதலில் ஆன்ம நிலை மாற்றத்தை தாங்கள் அடைந்து கொண்டு பிறகு பரிணாம வழிகாட்டிகளாக மானுடத்திற்கு உதவலாமா என்று ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் ஆலோசித்தார்கள். பிறகு இந்த வழிமுறை சரிப்பட்டு வராது என்று தீர்மானித்தார்கள். அப்படி செய்தால் அது அவர்களுக்கும் அவர்களை சூழ்ந்திருக்கிற சக மனிதர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை ஏற்படுத்திவிடும் என்பதாலேயே அதை தவிர்த்ததாக ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். பிறகு இந்த நிலைப்பாட்டுக்கு முரணான ஒரு கருத்தையும் ஸ்ரீ அரவிந்தர் முன்வைக்கிறார். உயர் மனதை அடையும் முயற்சியை தொடங்கினாலும் அந்த முயற்சி தன்னுடைய தீர்மானமான முதல் கட்டத்தை கூட அடையாமல் போய்விடலாம். அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் பெற பல நூற்றாண்டுகள் ஆகலாம். ஆனால் அது தவிர்க்க முடியாதது அன்று. ஏனென்றால் இயற்கை அத்தகைய மாற்றங்களை உருவாக்குவதற்கு முன் கண்ணுக்கு புலப்படாத முன்னேற்பாடுகளை செய்கிறது. அதற்கு உண்டானவற்றை மிக விரைவாக சேகரிக்கிறது. கடும் வேகத்தில் சில கூறுகளை பிறப்பிக்கிறது. ஒரு விரைவான மாற்றம், ஒரு நிலை மாற்றம், இவையெல்லாம் ஒரு மாயாஜாலம் போல நடந்தேறுகின்றன. உயர் மனதை அடையும் முயற்சியில் தீர்மானமான முதல் கட்டத்தை அடைந்து விட்டாலும் கூட ஒட்டு மொத்த மானுடமும் அதை எட்ட முடியாது என்பது தெளிவு. ஆன்மீக நிலையில் வாழ்கிறவர்களுக்கும் அதற்கடுத்த நிலையில் ஒளி ஒன்று தங்கள் மனதுக்குள் இறங்கி நிற்கும் நிலையில் வாழ்கிறவர்களுக்கும் இடையே ஏற்படும் வேறுபாடு தவிர்க்க முடியாதது. இந்த இரண்டாவது நிலைக்கும் கீழே வாழ்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடும். ஆனால் அதுவும் கூட ஒரு நிலை மாற்றமாகவும் இதுவரை அடைந்த எந்த ஒன்றுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று ஒரு தொடக்கமாகவும் இருக்கக்கூடும். தவிர்க்க முடியாத வேறுபாட்டுக்கும் சூழல் இடைவெளிக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு ஏதும் உள்ளதா? ஏதும் இல்லை என்றால் உயர் மனதை தங்கள் உடலுக்கு கொண்டு வந்து அதனை அங்கேயே பொருத்தி வைக்க ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் முயலாததற்கு அது காரணமன்று. மேலும் ஒட்டுமொத்த மானுடத்தின் கூட்டு நிலை மாற்றத்தின் முதல் கட்டமாக சித்தர்களும் ராமலிங்க சாமியும் சீனத்து தாவோவியவும் கருதிய பொன்னுடம்பு என்பது ஏன் இருக்கக்கூடாது? இந்த சிக்கல்களை தீர்க்கும் முயற்சியாக இந்த நூலில் ஆசிரியர் இந்த நூலை எழுதி முடிக்கும் நிலையில் பாண்டிச்சேரிக்கும் வடலூருக்கும் சென்று வந்தார். அவர்கள் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறார்களோ அதை ராமலிங்க சாமி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்து விட்டார் என்று ஸ்ரீ அரவிந்தரோ அன்னையோ அல்லது இருவருமோ சொன்ன இந்த மேற்கோளை எப்போதோ பார்த்த நினைவு நூலாசிரியருக்கு உண்டானது. ஆரம்ப காலங்களில், அதாவது 1972, 73 ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்றபோது அன்னையை கண்டு 14 சித்தர்கள் பற்றிய நூலை அவரிடம் தந்து ஸ்ரீ அரவிந்தரின் உயர்மன நிலை மாற்றம் என்பதற்கும் சித்தர்களின் கொள்கைகளுக்கும் இடைப்பட்ட உறவு பற்றி சில விளக்கங்கள் பெற முனைந்தார். ஆனால் அந்த சமயங்களில் அன்னை தனிமை வாழ்வு மேற்கொண்டிருந்ததால் பார்க்க இயலாமல் போயிற்று. அந்த கேள்விகள் விடையளிக்கப்படாமல் அந்தரத்தில் தொங்குகின்றன. இதே போன்ற கேள்விகளை திரு T.R. துளசிராமும் கொண்டிருந்தார் என்பது ஆசிரியருக்கு அப்போது தெரியாது. T.R. துளசிராம் 1969ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமவாசி. ஆசிரமத்தின் நீண்டகால கணக்காளராகவும் அவர் இருந்தார்.
1990ஆம் ஆண்டு ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் ஆசிரியர் அவரை பாண்டிச்சேரியில் சந்தித்தார். அப்போது அருட்பெருஞ்ஜோதியும் சாவா உடலும், அருட்பெரும் ஜோதி அண்ட் டெத்லெஸ் பாடி என்ற 2 தொகுதிகள் கொண்ட நூலை 1980ஆம் ஆண்டு T.R. துளசிராம் வெளியிட்டிருப்பதை இந்நூல் ஆசிரியர் அறிந்து கொண்டார். ராமலிங்கரை பற்றி அன்னையுடன் தான் மேற்கொண்ட கருத்து பரிமாற்றங்கள், ராமலிங்கரை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருப்பவை ஆகியவற்றை துளசிராம் அந்த நூலில் பதிவு செய்திருப்பது இந்நூல் ஆசிரியருக்கு தெரிய வந்தது. உயர்மன நிலை மாற்றத்தை இயற்கையினுடைய தர்மமாக அல்லாமல் ஒரு தனிப்பட்ட சித்தியாக மிக சில யோகிகள் அடைந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில் ஸ்ரீ அரவிந்தர் நம்பத் தொடங்கினார் என்று தன்னுடைய விரிவான ஆய்வில் துளசிராம் கூறுகிறார். 1970ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அன்னையின் செயலாளர் சத்பிரேம் வழியாக துளசிராம் அனுப்பிய கடிதத்தை அன்னை படித்தார். துளசிராம் அந்த கடிதத்தோடு உடம்பை ஒளியுடம்பாக மாற்றுவது பற்றிய ராமலிங்கரின் விளக்கத்தையும் இணைத்திருந்தார். சத்பிரேம் சொல்கிறார், ராமலிங்கரின் அனுபவங்களைப் பற்றி அன்னைக்கு எல்லளவு சந்தேகமும் கிடையாது. ராமலிங்கர் ஒளியை அருட்பெருஞ்சோதி என்று அழைத்திருக்கும் விதத்தை அன்னை மிகவும் விரும்பினார். அது தன்னுடைய அனுபவத்தோடு ஒத்துப்போவதாகவும் கூறினார். அருட்பெருஞ்சோதி என்பது உயர்மன ஒளி அன்று. அருட்பெருஞ்சோதி என்பது உயர்மன ஒளியினுடைய ஒரு கூறு அல்லது ஒரு நடவடிக்கைதான் என்று கூறினார். இவ்வாறு அன்று முதல் இன்று வரை வேறு வேறு காலங்களில் பல தனி மனிதர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரே மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுவது இயற்கையே என்றார். அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால், அன்று தனி மனித சாத்தியப்பாடாக இருந்தது, இன்று ஒரு குழுவிற்காக சாத்தியப்பாடாக இருக்கிறது. இந்த உயர்மன உணர்வு நிலை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் பணியாற்றினார்கள். துளசிராம் தன்னுடைய கடிதத்தில் எழுப்பியிருந்த மேலும் பல கேள்விகளுக்கு அன்னையிடமிருந்து விளக்கம் பெற முடியவில்லை. ராமலிங்கர் உடம்பை சட நிலையிலிருந்து மாற்றுதல் என்று சொன்னதை சத்பிரேம் தவறுதலாக சாவு என்று புரிந்து கொண்டு அப்படியே அன்னையிடமும் கூறிவிட்டார் என்று கூறுகிறார் துளசிராம். அன்னை 1973ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உடம்பை நீந்துவிட்டதால் இந்த கேள்விகள் விடை பெறாமலே போயின. திருமூலர், ராமலிங்கர், ஸ்ரீ அரவிந்தர், அன்னை ஆகியோரின் அனுபவங்கள் ஒரே மாதிரியான இயல்புடையவை என்று துளசிராமின் நூல் ஆதாரபூர்வமாக பேசுகிறது. மரணத்தின் போது ஸ்ரீ அரவிந்தரின் உடம்பிலிருந்த பொன்னிறம் ராமலிங்கரும் சித்தர்களும் சொன்ன பொன்னுடலை ஒத்ததாக இருந்தது. மகா சமாதி 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கடைசி வாக்கில் ஸ்ரீ அரவிந்தருக்கு யுரேமியா என்ற இரத்தம் சம்பந்தமான நோய் வந்தது. அந்த நோய் ஸ்ரீ அரவிந்தருக்கு புதிதன்று என்றாலும் இந்த முறை அந்த நோயை குணப்படுத்த தன் யோக ஆற்றலை பயன்படுத்தப் போவதில்லை என்று அவர் கூறிவிட்டார். ஏன் என்று சிலர் கேட்டபோது, அதை விளக்க முடியாது, உங்களால் விளங்கிக் கொள்ளவும் முடியாது என்று மறுமொழி சொன்னார் ஸ்ரீ அரவிந்தர். டிசம்பர் 4ஆம் தேதி அதிசயத்தக்க வகையில் நோய் குறியீடு தானாக மறைந்தது. ஆனால் அன்று இரவு ஸ்ரீ அரவிந்தர் திட்டமிட்டே தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்கிறார் என்பது புலனாயிற்று. 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நள்ளிரவு 1:26 மணிக்கு அன்னையும் மற்றும் சில சீடர்களும் அருகிருக்க ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதி அடைந்தார். உடல் அடக்கம் டிசம்பர் 5ஆம் தேதி பிற்பகலில் நடைபெறும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பிறகு உடல் அழுகும் அடையாளங்கள் தோன்றும் வரை அடக்கத்தை தள்ளி வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவர் சாகவில்லை, எழுந்து வந்துவிடுவார் என்று நினைத்தார்கள். ஸ்ரீ அரவிந்தரின் பூத உடலில் அப்படியொரு கலை இருந்தது. அவரது உடலை சுற்றி பொன்னொளி
வீசியதாக அன்னை குறிப்பிடுகிறார். இந்த பொன்னிற ஒளியை பலரும் பார்த்ததாக தெரிவிக்கிறார்கள். 4 நாட்களுக்கு உடம்பு கெட்டுப்போகாமல் பொன்னிற ஒளியோடு அப்படியே இருந்தது. டிசம்பர் 8ஆம் தேதி உயிர் திரும்புமாறு அன்னை ஸ்ரீ அரவிந்தரை அவர்களது தனி சந்திப்பிடத்தில் வைத்து கேட்டுக்கொண்டார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதாக அன்னை எழுதியிருப்பதாவது: திட்டமிட்டே இந்த உடம்பை நான் விட்டேன். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். உயர்மன வழியில் கட்டப்பட்ட உயர்மன உடலோடு மீண்டும் பரிணமிப்பேன். உலகமும் மனிதர்களும் ஏற்க மறுத்ததாலேயே ஸ்ரீ அரவிந்தர் இந்த முடிவுக்கு வந்தார் என்று அன்னை டிசம்பர் 8ஆம் தேதி கூறினார். டிசம்பர் 9ஆம் தேதி காலை அரவிந்தர் மகா சமாதி அடைந்து 100 மணி நேரம் ஆன பிறகு அவரது உடம்பு அழுகுவதற்கான அறிகுறிகளை காட்டியது. அன்று மாலையில் அது ஆசிரமத்தின் முற்றத்தில் சமாதியில் வைக்கப்பட்டது. நம்முடைய ஒட்டுமொத்த பரிணாமத்திற்கான வழிகாட்டியாக ஸ்ரீ அரவிந்தரின் நூல்கள் தொடர்கின்றன. தெய்வ நிலை மாற்றத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அவை நமக்கு விளக்குகின்றன. ஸ்ரீ அரவிந்தரின் உலக சார்பும் சித்தர்களின் அனுபவங்களைப் போன்றே அவரது அனுபவங்களும் நமக்கு மிகவும் உபயோகமான நடைமுறை வழிகாட்டிகளாக திகழும். நன்றி, வணக்கம்.